எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல சூப்பரான ஒரு வெஜ் கறி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து கீரை மாங்காய் ரெண்டுமே சேர்த்து ஒரு வெஜிடபிள் கறி தான் பண்ண போறாங்க. இது சாப்பாடுக்கு சூப்பரா மேட்ச் ஆவன ஒரு சைட் டிஷ் தான். ஈஸியாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்றேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கு. சிகப்பு கலர் கீரை தான் எடுத்திருக்கு. பச்சை கலரோட இந்த சிகப்பு கலர் கீரை தான் நம்ம இந்த குழம்புக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கு. ஒரு பச்சை கலர் மாங்காய் கொஞ்சம் அதிகமாக புளிப்பாக இருக்கிறது எடுத்துருச்சுன்னா நம்ம குழம்புக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ புளிப்பு கம்மியாக இருக்கிற ஒரு மாங்காய் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி இல்லை ஒரு முக்கால்வாசி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோல் எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 கப்பு தண்ணி, வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பா இல்லை 1/2 கப்பா பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த கீரை அதுவும் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு தீ கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வைக்கக்கூடாது, கம்மியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றி இருக்குது, அதனால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தீ கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து இதே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. அது அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே அரைக்கிறதுக்கான எடுத்துக்கலாம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கு. ஒரு 4 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம். அது இந்த மிக்சியில் கரெக்ட் நல்லா அரையாது, அதனால் நான் ஒரு பவுடர் பண்ணி அதுக்குள்ளே போட்டிருக்கேன். அப்புறமா ரொம்ப நல்லா ஃபைனாக அரைக்க வேண்டாம், நம்ம சம்மந்தி எல்லாம் அரைக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ இதே மாதிரி நான் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கல் இருந்தால் கல்லிலே அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மாங்காய் கீரை நல்லா வெந்திருக்கு. ரொம்ப அதிகமாக வேக வேண்டாம். மாங்காய் ஃபுல்லாக உடையக்கூடாது. அதில் அப்படியே நல்லா வெந்து பீஸாக அப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சு நல்ல தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் வேகணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்போ தீ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் போட்டு கொடுத்துக்கோங்க. நம்ம உப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கொடுத்துடலாம். முதல்ல ஒன்றா போட வேண்டாம். இப்போ லாஸ்ட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டு ஒன்றா அந்த குழம்பு பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காயும் நல்லா வெந்திருக்கு. ஒரு டைம் கிண்டி விட்டு அந்த உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/2 கப்பு தயிர், புளிப்பு இல்லாத இல்லை புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு. அது ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதனால தீ ஆஃப் பண்ணிட்டாங்க. தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், நல்ல மணமாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் அது ஊற்றி இந்த குழம்பு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு கொடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அந்த கீரை மாங்காய் ஸ்பெஷல் வெஜிடபிள் கறி ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது, ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுக்காதீங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கேரளா சமையல் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.